Hey guys, welcome back to Update channel. ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பவானி சாகர் டேம் விசிட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன திடீர்னு பவானி சாகர் டேமை பற்றி விளாக் போடுற அப்படின்னு கேட்டால், நான் பவானி சாகரில் இருக்கேன். ஸோ பவானி சாகர் டேமுக்கு நாங்கள் எல்லாம் போனோம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன விளாக் தான் இது. நல்லாலாம் திட்டாதீங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கேன், பார்த்து ரசிங்க. டேமுக்கு போயிட்டு இருக்கோம். டேமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சில பேரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இவங்கெல்லாம் நம்ம நண்பர்கள் தான். இவர் பேரு சிவஞானம். ஹாய் சொல்லுங்க. பிரபு ஹாய் சொல்லுங்க. அணையை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாங்க எல்லாம். இவரு தான் சின்னமணி. 7 கிலோமீட்டர் வரும். நம்ம கூட சேர்றாரு. 69 அணியோட கல்வி சுற்றுலா பவானி சாகர் அணைக்கு நாங்கள்லாம் சுற்றுலா போயிட்டு இருக்கோம். நடைபயணமாக ஒரு 6 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம். எங்கள் கேங் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே பில்டிங்காக இருக்கும். ஆனால் இந்த ஏரியாலாம் பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. நம்ம வந்து நிறைய மரங்கள் அழிக்கிறோம். இவங்கெல்லாம் எவ்வளோ அழகாக மரங்களை வளர்க்குறாங்க பாருங்க, சூப்பராக இருக்கு. போக போக ஒரு ஸ்பாட்டை நாங்கள் அப்படியே காட்டுறோம். வழியிலேயே எவ்வளோ அழகாக கல்டிவேட் பண்ணியிருக்காங்க பாருங்க. மலையோட வியூ அப்படியே பார்த்துட்டே வாங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது இலங்கை வாழ் தமிழர்களின் மறுவாழ்வு முகாம். இது கவர்மெண்டா கட்டி கொடுத்துருக்கு. அவங்க வந்து அகதிகளா இங்க வந்து தங்கறதால கவர்மெண்டா அவங்களுக்கு பாட்டு கட்டி கொடுத்துருக்கு. டேம் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டேம் ரீச் ஆயிடுவோம். ரீச் ஆயிட்டு அங்க என்னென்னலாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, இப்ப நம்ம ரோட் கிராஸ் பண்ண போறோம். எவ்வளவு மரங்கள் இருக்கு பாருங்க. இந்த ஏரியாவுக்கு ஃபேமஸே இந்த மரங்கள் தான். இந்த மாதிரி அழகா மரங்கள் வளர்க்கறதாலதான் இந்த டேமும் இது சுத்தி இருக்கிற சரௌண்டிங்ஸும் இன்னும் செழிப்பா சூப்பரா இருக்கு. ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் டிராபிக்கா இருக்கும். ஆனா இந்த ரோட்லாம் பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க நிறைய சாப்பிட்ற கடை இருக்கு. உங்களுக்கு வேணுன்றதை வாங்கி சாப்பிடலாம். பாத்துக்கோங்க எவ்வளவு விற்கிறாங்க பாருங்க. ஆனா எல்லாமே நல்லதா பார்த்து சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் வச்சுதான் இவங்க செய்யறாங்க. பாருங்க, இதுதான் இந்த பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜு இருக்கிறத சைடு அவ்வளவா போய் எத்தனை போட்டோ எடுக்காதீங்க. அது கொஞ்சம் ஆபத்தான இடமா இருக்கு. ஸோ டேமுக்கு வர்றவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சாகர் டேமோட டவுன் வியூ பாருங்க, சூப்பரா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. நீங்க கீழே இருந்து கூட மேல போகாதவங்க இந்த வியூவை பாத்துக்கலாம். கீழே இருந்து சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளவு ஸ்லோவா போகுது. இதுவே வேகமா போனா ஸ்பீடா போவோம். தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இப்ப எவ்வளவு ஸ்லோவா போகுது பாருங்க. அழகா போகுது பாருங்க. ரோடு எல்லாம் பாத்துக்கோங்க. என்ட்ரன்ஸ் ரோடு. பத்தி ஏதாவது 2 வார்த்தை சொல்லுங்க. டேம் பத்தி ஏதாவது 2 வார்த்தை. வந்திருக்கீங்களா டேமுக்கு இதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்றோம். பேசுவாரு. வேற என்ன, ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோம், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. சோ வெரி எக்ஸைட்டட். ரீச் ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். வாங்க போவோம், போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ள வந்தாலே ஒரு மாதிரி முள்ளு செடி கொடியா தான் இருக்கு. வாழைத்தோப்பு பாருங்க, சூப்பரா இருக்கு. பசங்களோட வந்தீங்கன்னா டேமை நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு பாருங்க வியூ. போட்டோ எல்லாம் எடுக்கலாம் இங்க வந்து. நீங்க சென்னையில இருக்கிறவங்களுக்குலாம் மேக்சிமம் இந்த அட்மாஸ்பியர் தெரிஞ்சிருக்காது. ஆனா எனக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா ஃபீல் பண்றேன் நானு. இன்னும் போக போக நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம்.
டேம் மேலே ஏற போகிறோம் படிக்கட்டில். ஸோ எல்லாம் ஏறும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஏறணும். வரப்போ பாருங்க. வந்தால் மிஸ் பண்ணுறாதீங்க இந்த வியூவை. எறும்பு வந்து அழகா வழியில வர மாதிரி இந்த படிக்கட்டில் ஏறி வராங்க பாருங்க இவங்கெல்லாம். சின்ன தம்பி படம் எடுத்த ஸ்பாட் இதுதான். கொஞ்சம் எல்லாரும் பாருங்க, அப்படியே பார்த்துக்கோங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் காட்டுறேன். கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கு, அந்த கோயிலையும் நம்ம விசிட் பண்ணி பார்த்துடலாம் வந்ததுக்கு. கோயிலில் அழகாக படிக்கட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சூப்பராக, வெயில் தெரியாத மாதிரி. ஏன்னா கொஞ்சம் உச்சியில் இருக்குல்ல இந்த கோயில். பார்த்தீங்கன்னா அழகா ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கு இங்க, சூப்பரா. பாத்தீங்களா, இங்க இருந்து கூட வியூ சூப்பரா இருக்கு பாருங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்க ப்ரோ. நம்ம கோயிலுக்குள்ள வந்துட்டோம். கோயிலுக்குள்ள டைல்ஸ் வச்சு அழகா கட்டியிருக்காங்க மேல. அதுக்கப்புறம் சாமி பார்த்து நீங்க அழகா மனசு நிறைவா கும்பிட்டுட்டு போலாம். நீங்க மேல வந்துட்டு அப்படியே பாத்தீங்கன்னா இந்த டேம்ல இருக்கிற தண்ணி அப்படியே சூப்பரா தெரியும். அப்படியே எப்படி அழகா தண்ணியை நீங்க அழகா வியூ பண்ணலாம் சூப்பரா. ஃப்ளவர்ஸ்லாம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்கு. வந்ததுக்கு நம்மளும் ஒரு பெல் அடிச்சிடலாம். பவானி சாகர் ட்ரைனிங் வந்திருக்கிற இளைஞர்கள்லாம் இந்த விநாயகர் கோயில் மணி அடிச்சாங்கன்னா சீக்கிரமே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்ன்றது ஐதீகம். அண்ணன் மணி அடிப்பாரு, அவர் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்போம். ஆயிடுச்சா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அப்ப ரெண்டாவது கல்யாணம் சீக்கிரம் ஆயிடும். கல்யாணத்துக்குலாம் முதல் கல்யாணத்துக்கு தான் இது. டேம் முடியுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஸ்பாட்டையும் நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்து இந்த டேமை விசிட் பண்ணி பாருங்க. டேமோட எக்ஸிட்டு பாருங்க. என் நண்பர்கள் என்னை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்கிறாங்க. எவ்வளோ பசங்களை பார்த்துட்டேன், சரவண மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். அவனுடைய எப்படின்னா அவன்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னன்னா அவனுடைய கான்ஃபிடென்ட் தான். இந்த டேம் பற்றி சொல்லுங்க. டேம் பற்றி அவனை பற்றி தான் சொல்ல முடியும், என்னால் டேம் பற்றி சொல்ல முடியாது.